பார்க்க முடிகிறதா? பார்க்க முடிகிறதா? இதுதான் விளக்கு, அணையா விளக்கு, எரிந்து கொண்டே இருக்கும் விளக்கு. நாம் பல இடங்களிலே பல விதமான விளக்குகளை பார்த்திருக்கிறோம். அவைகளுக்கு அணையா விளக்கு என்று பெயர் சொல்லி அந்த விளக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அவைகள் அணையா விளக்குகள் என்று சொல்ல முடியாது. கேஸ் ஆகிவிட்டால் அணைந்துவிடும். மின்சாரம் கட் ஆகிவிட்டால் அந்த விளக்கு அணைந்துவிடும். எண்ணெய் தீர்ந்துவிட்டால் அந்த சிமிலி விளக்கு அணைந்துவிடும். ஏன் அந்த சூரியனே மேகங்கள் மறைத்து விட்டால் அவைகளை காண முடியாது, அணைந்துவிடும். ஆனால் இந்த விளக்கை பாருங்கள், இதுதான் உண்மையிலேயே அணையா விளக்கு. இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு, இறைவன் நெஞ்சிலே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கு. இந்த விளக்கு அணையாது. இந்த விளக்கு இருக்கும் வரையில் நமக்கு வெளிச்சம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆம், இதுதான் உண்மையான விளக்கு என் செல்வங்களே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் என் செல்வங்களே. இதுதான் அணையா விளக்கு. நமக்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டும் விளக்கு. இந்த விளக்கு இருக்கும் வரையில் நமக்கு இருள் இருக்காது. நாம் வெளிச்சத்திலே இருக்கிறோம். பாருங்கள், என்ன அழகு, என்ன தோற்றம். இவர் இதயத்திலே தான் இருக்கிறது அந்த விளக்கு. யார் இவர்? இவர்தான் இறைவன். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று. அவர் எத்தனையோ விதத்திலே காணப்படலாம். இந்துக்கள் மனதிலே ஈஸ்வரன், முருகன், பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அல்லவா? என்னவென்று வழிபடுகிறார்கள்? இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு. இஸ்லாமிய மதத்தினர் வழிபடுகிறார்கள் இல்லையா? அல்லாஹ். இவர்தான் அவர்தான் இவர். மொத்தத்திலே நாம் கடவுளை வழிபட வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா? மற்ற மதத்தினர்கள் பல விதமான கடவுள்களை, உருவங்களை மனதில் கொண்டு வழிபடுகிறார்கள் இல்லையா? அந்த கடவுளின் உள்ளத்திலே இருப்பது தான் இந்த விளக்கு. நீங்கள் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டு வழிபடுகிறீர்களோ அவருடைய இதயத்திலே இந்த விளக்கு இருக்கிறது. நாம் எல்லோரும் வெளிச்சத்தில் இருக்கிறோம். விழிப்புடன் இருப்போம். இறைவன் தரும் அத்தனை
வரங்களையும் நாம் அனுப்பவிப்போம். நன்றி இறைவா.